ओम नारायणः परो व्यक्तात् ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी सप्तद्वीपा च मेदिनी கர்மயோகம் சந்நியாசம் இந்த இரண்டில் எது மேலானது, எது சிறந்தது என்பது அர்ஜுனன் கேட்க இருக்கின்ற கேள்வி. சந்நியாசம் என்கின்ற பொழுது எந்த விதமான சந்நியாசத்தை அர்ஜுனன் மனதில் நினைத்து கேட்கின்றான் என்பது விசாரத்திற்குரிய விஷயம். ஏனெனில் சந்நியாசம் இரண்டு விதமாக இருக்கின்றது, இரண்டு நோக்கங்களுக்காக இருக்கின்றது, இரு வேறு மனிதர்களால் செய்யப்படுவதாக இருக்கின்றது. வேதாந்த சாஸ்திரத்தை குரு மூலமாக முறையாக கேட்ட பிறகு அந்த ஞானத்தில் மனது நிலை பெறுவதற்காக செய்கின்ற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். ஏற்கனவே சாஸ்திர சிரவணம் பண்ணிட்டார், ஆத்ம ஞானமும் அடைந்து விட்டார். அதனால் ஆத்ம ஞானி, வித்வான் ஞானி. அதே சமயம் ஞான நிஷ்டையை பெறுவதற்காக சந்நியாசத்திற்கு ஒருவர் செல்லலாம், அல்லது இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞான நிஷ்டைக்கான பயிற்சியும் செய்யலாம். அது ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஆனால் அவர் விரும்பினால் ஞான நிஷ்டைக்காக செல்லலாம். இல்லை, அவருடைய மனத்துறவு என்பது தான் முக்கியமானது. புறத்துறவை விட அகத்துறவு என்பது தான் ரொம்ப முக்கியமானது. அகத்துறவு இல்லறத்திலிருந்து பூர்ணமாக கடைபிடிக்க முடியாத பொழுது ஒருவர் ஞான நிஷ்டையின் பொருட்டு புறத்துறவை ஏற்றுக்கொள்ளலாம். அதனால் ஞானத்திற்கு பிறகு ஒருவர் கர்மயோகம் செய்தல் என்பது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஞானமே நான் அகர்த்தா போக்தா என்பதுதான், அகர்த்தா அபோக்தா என்பதுதான். ஆத்மா பூர்ணமானது, அது எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. நான் அகர்த்தாவாக இருக்கின்றேன். நைஷ்கர்மிய நிலையில் ஆத்மா எப்பொழுதும் இருக்கின்றது, நான் அந்த ஆத்மா. அதனால் அங்கே கிரியை என்பதே இல்லை, செயல் என்பதே இல்லை. அதனால் கர்ம யோகம் அப்படிங்கிறது ஈஸ்வரனுக்காக செய்கிறது, இல்லை சமூகத்துக்காக செய்கிறது, உலகத்துக்காக செய்கிறது, இல்லை என்னுடைய சுத்த சுத்திக்காக செய்கிறது, இந்த எதுவுமே அங்கு செல்லுபடியாகாது. ஏனெனில் ஆத்மாவை அவர் தெளிவாக அறிந்திருக்கின்றார், அது செயலற்றது என்பதை புரிந்திருக்கிறார். அதனால் அந்த ஞானத்திற்கு பிறகு அவர் செயல் செய்வதும் செய்யாமல் இருப்பதும் ஒன்றுதான், இல்வாழ்க்கையில் இருப்பதும் துறவு வாழ்க்கைக்கு செல்வதும் ஒன்றுதான். ஆனாலும் அவருடைய பிராரப்தம் எப்படி இருக்கோ அப்படி நடக்கும். ஞான நிஷ்டைக்காக அவர் துறவு வாழ்க்கைக்கு செல்ல விரும்பினால் செல்லலாம். ஆனால் அது எந்த விதத்திலும் கர்மயோகத்தோடு ஒப்பிடத்தக்கது அல்ல. வித்வத் சந்நியாசியினுடைய சந்நியாச நோக்கம் ஞான நிஷ்டை என்பது. ஏற்கனவே ஞானம் இருக்கு, ஞான நிஷ்டைக்காக செல்லுகின்றார், பலன் வேறு. இன்னொரு விதமான சந்நியாசம் ஞானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற சந்நியாசம். இல்லறத்தில் இருந்து நிறைய கடமைகள் எல்லாம் செய்து பிறகு இந்த விவேக வைராக்கியத்தை அடைந்து உலகம் அனித்தியமானது, பொய்யானது, மாயையானது என்பதை புரிந்து கொண்டு இதிலிருந்து விலகி நான் ஞானத்தை, மோட்சத்தை, பிறவாத நிலையை அடைய விரும்புகின்றேன் என்று ஒருவன் சங்கல்பம் செய்து கொண்டு அதற்காக, அந்த நோக்கத்திற்காக குடும்ப வாழ்க்கையை துறந்து செல்லுதல். இது ஞானத்திற்கான துறவு. வித்வத் சந்நியாசம் ஞானத்தினால் அல்லது ஞானத்தோடு கூடிய துறவு. இது ஞானத்திற்கான துறவு வித்வத் விவிதிஷா சந்நியாசம். இப்படி சந்நியாசம் எடுத்துக்கொள்பவர் என்ன செய்கிறார்? அதுக்கப்புறம் ஒரு ஆசிரமத்திற்கு சென்று அல்லது ஒரு குருவை அணுகி குருவுக்கு பணிவிடைகள் செய்து வேதாந்த சாஸ்திர சிரவணத்தை செய்கின்றார். வித்வத் சந்நியாசி ஒரு ஆசிரமத்துக்கு போகணும், ஒரு குருவிடம் போகணுங்கிறது இல்லை. ஏற்கனவே அவர் குருவிடம் இருந்து உபதேசம் பெற்று ஞானத்தை அடைந்து விட்டார். அதனால் எந்த ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தில் குறிப்பிட்ட குருவிடம் இருந்து அவருக்கு சேவை செய்யணுங்கிற அவசியம், கட்டாயம் அவருக்கு இல்லை. ஆகவே அவர் தனிமையில் துறந்து செல்லுகின்றார்.
எங்கே எந்த அமைப்புலையும் போய் சேர்றது இல்லை, எந்த விதமான சேவை பணி யாருக்கும் செய்யணுங்கிறது எதுவுமே இல்லை. இந்த விவிதிஷா சந்நியாசி ஞானம் வேணும், அதனால் குருவை அணுகி குருவுக்கு சுஷ்ரூஷை செய்து பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த சாஸ்திரத்தை பெற விரும்புகின்றார், ஞானத்தை பெற விரும்புகின்றார். அதனால் இது அஞ்ஞானியினால் செய்யப்படுகின்ற சந்நியாசம். அதே அஞ்ஞானியாக இருக்கக்கூடிய ஒருவன் இல்லறத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய கடமைகளை யோகமாக செய்து கொண்டு ஈஸ்வர அர்ப்பண புத்தியோடு செய்து கொண்டு இங்கேயே குரு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் குருவை அணுகி வேதாந்த சாஸ்திரங்களை கேட்கின்றார். அதனால் விவிதிஷா சந்நியாசி அவரும் அஞ்ஞானி தான், கர்த்திருவம் அவனுக்கு இருக்குது. கர்மயோகியும் அஞ்ஞானி தான், கர்த்திருவம் அவருக்கு இருக்குது. ரெண்டு பேருமே ஞானம் என்ற பலனை பெற விரும்புகிறார்கள். அதற்கு சித்த சித்தி என்பது முதலில் தேவை, அதற்காக சேவை என்பதை செய்கிறார்கள். அதனால் இந்த ஒற்றுமைகள் இருக்கிறதுனால ரெண்டினுடைய பலன் ஞானம், சித்தசுத்தி வாயிலாக ஞானம் மோட்சம் என்பதனால இத்தனை ஒற்றுமைகள் இருக்குது. ஆகவே ஒருவன் விவிதிஷா சந்நியாசத்தையோ அல்லது கர்மயோகத்தையோ தேர்ந்தெடுக்கலாம். இதில் ஒப்பீடு இருக்குது, ஒரே பலன் என்பது இருக்குது. அதனால் இதில் சாய்ஸ் இருக்குது, இதுவா அதுவா என்பது சாய்ஸ் இருக்குது. இந்த அடிப்படையில் தான் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அதனால் இந்த அஞ்ஞானியான சந்நியாசி, அஞ்ஞானியான கர்மயோகி அல்லது அஞ்ஞானத்தோடு கூடிய சந்நியாசம், ஞானம் இல்லாத சந்நியாசம், ஞானம் இல்லாத கர்மயோகம், இந்த இரண்டில் எது சிறந்தது? அஞ்ஞானியான ஒருவன் சந்நியாசத்தை செய்வது சிறந்ததா, கர்மயோகத்தை செய்வது சிறந்ததா என்று அர்ஜுனன் கேட்கின்றான். ஆச்சாரியர் இங்கே அதான் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். இங்கே சந்நியாசம்னு பொதுவாக அர்ஜுனனால் கேட்கப்பட்டு பகவானாலேயும் பொதுவாக சந்நியாசம் என்று சொல்லப்பட்டாலும் இங்கே சந்நியாசம் என்பது அஞ்ஞானியான சந்நியாசம், அஞ்ஞானியினுடைய சந்நியாசம் அல்லது அஞ்ஞானியாகிய சந்நியாசி கர்மயோகி. சந்நியாசம் கர்மயோகம், அஞ்ஞானத்தோடு இருக்கக்கூடிய சந்நியாசம் அல்லது கர்மயோகம், இந்த இரண்டில் எது சிறந்தது? இப்படித்தான் முந்தின அத்தியாயங்களில் பிறகு வரப்போடக்கூடிய அத்தியாயங்களையும் பகவான் இதை தெளிவாக பிரித்து சொல்லி இருக்கின்றார். ஞானி அஞ்ஞானி என்று தெளிவாகவே, அஞ்ஞானிக்கு கர்மயோகம், ஞானிக்கு ஞான யோகம் என்று 3வது அத்தியாயத்திலேயே சொல்லி இருக்கிறார். பல இடங்களில் அதை பிரித்து காட்டி இருக்கின்றார். அதுதான் நம்ம மேற்கோள்கள், அதற்கான மேற்கோள்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த முகவுரையினுடைய கடைசி பாரா, அதில் இன்னும் சில மேற்கோள்களை ஆச்சாரியர் காட்டுகின்றார், அதை படிக்கலாம். ஞான கர்மங்கள் இரண்டும் ஒருங்கே உடல் நிகழாமையானது. கர்மமானது என்ற விடத்து இரண்டனுள் எது மேலானதோ அதை எனக்கு உரைத்தருள வேண்டும் என அர்ஜுனனால் கேட்கப்பட்ட பகவான். 3வது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் அர்ஜுனனால் அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு இரண்டில் எது மேலானதோ அதை எனக்கு சொல்லுங்கள்னு கேட்டான். அப்போ பகவான் சொன்னார், சாங்கியர்களுக்கு ஞான யோகத்தையும் கர்மிகளுக்கு கர்மயோகத்தையும் சொன்னேன் என்று இருவேறு மனிதர்களுக்கானதுங்கிறத தெளிவாக அங்கே காட்டிவிட்டார். ஒருத்தருக்கு அது பொருந்தாது, அதனால் இது வெவ்வேறு தகுதியுடையவர்கள் பக்குவமுடையவர்களுக்கானதுன்னு பகவானே அதை பிரித்து காட்டியிருக்கின்றார் என அர்ஜுனனால் கேட்கப்பட்ட பகவான், சாங்கியர்களான துறவிகளுக்கு ஞான யோகத்தால் நிஷ்டையும் கூறப்பட்டன என்று முடிவு செய்தனர். அல்ல, கர்மிகளுக்கு ஞானம் இல்லாதவர்களுக்கு கர்மயோகமும், ஞானம் இருப்பவர்களுக்கு ஞான நிஷ்டையின் பொருட்டு ஞான யோகமும் சொல்லப்படுகின்றதுன்னு பகவானை பிரித்து சொல்லியிருக்கிறார். அதனால் இது வேறு அது வேறு, இந்த ரெண்டையும் ஒப்பிடவே முடியாது. இரண்டில் எது சிறந்ததுன்னு கேள்வி கேட்க இயலாது. இதனுடைய பலன் வேறு, அதனுடைய பலன் வேறு, இதற்கான தகுதி படைத்த மனிதர் வேறு, அதற்கான தகுதி படைத்த மனிதர் வேறு. மேலும் வெறும் துறவினால் மாத்திரம் பொருள் கைகூடுதலை அடைவது இல்லை. இதுவும் 3வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகமாக இருந்தது. வெறும் துறவு அப்படின்னா என்னது? ஞானம் இல்லாத துறவு. தெளிவாக சொல்லிட்டார். இப்போ ஞானத்தோட கூடிய துறவு அதை பற்றி பேச்சு இல்லை.
ஞானம் இல்லாத துறவு என்பதனால் ஒருவன் மோட்சத்தை அடைதல் என்பது இல்லை. இப்போ துறவுல ரெண்டு இருக்குங்கிறது தெரிகின்றது. ஞானத்தோட கூடிய துறவு அவர்களுக்கு ஞான நிஷ்டைங்கிறத சொல்லியிருக்கிறார். ஞானம் இல்லாதவர்களுக்கு தனியாக பிரித்து சொல்லுகின்றார். என்னும் திருவாக்கினால் ஞானத்தோடு கூடிய அது பொருள் கை கூடுதற்கு சாதனமாக கொள்ளப்பட்டது. ஞானத்தோடு கூடியதுன்னா ஞானத்தோடு கூடிய சாதனம், ஞானத்தோடு கூடிய சந்நியாசமானது மோட்சத்தை அடைவதற்கு சாதனமாக சொல்லப்பட்டது. ஆனால் ஞானம் இல்லாத சந்நியாசம் மோட்சத்தை தராது என்பதும் காட்டப்பட்டது. மற்றும் கர்மயோகத்தை விதித்தலால், ஆகவே நீ கர்மயோகத்தை செய்வாயாக என்று இங்கே சென்ற அத்தியாயத்தில் 42வது ஸ்லோகத்தில் அதையும் சொல்லியிருக்கிறார். அதுவும் பொருள் கைகூடுதற்கு சாதனம் என கொள்ளப்பட்டது. ஞானமில்லாத துறவு மேலானதா அன்றி கர்மயோகம் மேலானதா என இவ்விரண்டனுள் மேலானதை அறிய விரும்புகிறான் அர்ஜுனன். மேல முடிவு இதுதான். துறவு மேலானதா கர்மயோகம் மேலானதா என்று கேட்கின்ற பொழுது ஞானம் இல்லாத துறவு மேலானதா கர்மயோகம் மேலானதா, இதுதான் கேள்வி. ஞானம் இருக்கக்கூடிய துறவத்தை பற்றி பேச்சு இல்லை, அது தனி. 2வது அத்தியாயத்திலேயே ஸ்தித பிரஜ லட்சணம்னு அங்கே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். 3வது அத்தியாயத்திலையும் அதை பிரித்து சொல்லியிருக்கின்றார். ஆனால் அர்ஜுனுடைய கேள்வியினுடைய தாற்பயம் ஞானம் இல்லாத துறவு கர்மயோகம். என்னுடைய சம்ஸ்கிருத பாஷ்யத்தை படிச்சுட்டு அப்புறம் ஸ்லோகம் படிக்கலாம். ஜாயசி சேத் கர்மணஸ்தே இதி அத்ர ஞானகர்மணோः சக அசம்பவே யக்ஷேய ஏதயோः தன்மே ப்ரூஹி இதி ஏவம் பிருஷ்டः அர்ஜுனேன பகவான் சாங்கியானாம் சந்நியாசினாம் ஞானயோகேன நிஷ்டா புனः கர்மயோகேன யோகினாம் நிஷ்டா प्रोक्ता इति निर्णयं चकार न च संन्यसनादेव केवलात् सिद्धिं समधिगच्छति इति वचनात् ज्ञानसहितस्य सिद्धि साधनत्वं इष्टं कर्मयोगस्य च विधानात् ज्ञानरहितः संन्यासः श्रेयान् किं वा कर्मयोगः श्रेयान् इति एतयोः विशेषबुभुत्सया ஜாயசி சேத் கர்மணஸ்தே என்று 3வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம். ஞான கர்மணோகோ சக அசம்பவே, ஞானம் கர்மம் ரெண்டும் ஒன்றாக செய்தல் சாத்தியம் இல்லை என்பதனால் யச்ரேய ஏதையோரேகம் தன்மே புருகி, எது மேலானதோ அதை எனக்கு சொல்லுங்கள். ரெண்டும் ஒன்றா செய்ய முடியும்னாக செய்யலாம். அப்போ எதை நான் செய்யறதுன்னு கேள்விக்கு இடமில்லை, ரெண்டையும் செய்யணும் பகவானும் சொல்லணும். நான் அப்படி இல்லை, ரெண்டும் ஒன்றா செய்ய முடியாதுங்கிறதுனால தான் எதை நான் செய்வது என்று கேட்கின்றான். இதி ஏவம் பிருஷ்டதக அர்ஜுனஸ்ய பகவான், இவ்வாறு கேட்ட அர்ஜுனனுக்கு பகவான் சாங்கியானாம் சந்நியாசினாம், சாங்கியானாம்னா சந்நியாசினாம், சந்நியாசிகளுக்கு துறவிகளுக்கு, ஞான யோகேன நிஷ்டா, ஞான யோகத்தினால் நிஷ்டையும், புனக மீண்டும் கர்மயோகேன யோகினாம் நிஷ்டா புரோக்தா, கர்ம யோகிகளுக்கு யோகத்தினால் நிஷ்டையும் சொல்லப்பட்டது. இது நிர்ணயம் சகார, இவ்வாறு நிர்ணயித்து பகவானே பிரித்து சொல்லியிருக்கின்றார். நச்ச சந்நியசனாதேவ கேவலாத் சித்திம் சமதிகச்சதி, சந்நியாசத்தினால் மாத்திரம் ஒருவன் சித்தியை அடைவது இல்லை. இப்போ என்னது, ஞானமில்லாத ஞானம் இல்லாமல் சிரவணம் பண்ணாமல் ஞானமில்லாத சந்நியாசமே மோட்சத்தை தந்து விடாது என்பதும் இது வச்சனாத் ஞான சகிதஸ்ய சித்தி சாதனத்துவம் இஷ்டம், ஞானத்தோடு கூடிய சித்தி, ஞானத்தோடு கூடிய துறவு தான் சித்தியை கொடுக்கும் என்பது சொல்ல தெளிவாக இருக்கின்றது.
அதுக்கப்புறம் கர்மயோகத்தையும் விதித்திருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். அதை தனியாக சொல்லியிருக்கின்றார். இப்போ சந்நியாசத்தையும் சொல்கிறார் யாருக்கு? ஞானத்தோடு கூடியவருக்கு. அப்புறம் கர்மயோகத்தையும் சொல்கிறார் யாருக்கு? ஞானம் இல்லாதவர்களுக்கு. தெளிவாக இருக்குது. ஞானரகிதக சந்நியாசக, ஞானம் இல்லாத சந்நியாசம் ஸ்ரேயான் கிம்வா, அது மேலானதா? கர்மயோக ஸ்ரேயான், கர்மயோக மேலானதா? இது ஏதயோகோ விசேஷ புபுத்சையா, இந்த இரண்டினுடைய வேறுபாட்டினை அறிந்து கொள்ள ஆவல் கொண்டு, அறிந்து கொள்ள விரும்பி அர்ஜுனக உவாச்ச, அர்ஜுனன் கேட்கின்றான். ஸ்லோகத்தை படிக்கலாம். 5.1. நல்ல ஒரு முக்கியமான முகவுரை, நீண்ட தெளிவான முகவுரை. நீளமானதாக இருந்தாலும் ஆச்சாரியர் தெளிவு மிக தெளிவாக அதை காட்டியிருக்கின்றார். சாஸ்திரத்தினுடைய கருத்து என்ன, பகவானுடைய கருத்து என்ன என்பதை எவ்வித குழப்பமும் இல்லாமல் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார். அர்ஜுன உவாச்ச, அத்தியாயத்திலிருந்து படிப்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீகிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத பஞ்சமோऽध्यायः. சந்நியாசயோகः. அர்ஜுன உவாச்ச, சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண, புனர்யோகம் ச சம்சசி, யச்ரேய ஏதயோரேகம், தன்மே ப்ரூஹி சுநிஷ்சிதம். சந்நியாச யோகம் என்ற 5வது அத்தியாயம் தொடங்குகின்றது. அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றது. சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனக யோகம் ச சம்சசி, சந்நியாச கர்மங்களை சந்நியாசம் செய்வதையும், ஹே கிருஷ்ண கர்மங்களை துரத்தல் என்பதையும், பிறகு யோகத்தையும் கர்மங்களை செய்தல் என்பதையும் நீ புகழ்ந்து கூறுகின்றாய். ரெண்டையுமே சமகாலத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றாய். எது ஸ்ரேயக ஏதையோகோ ஏகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம், எது இந்த இரண்டில் மேலானது என்பதை நிச்சயப்படுத்தி எனக்கு சொல்லுவாயாக. ஏன்னா அது தெரிந்தால் தான் ரெண்டுமே மேலானதுன்னா ரெண்டில் நான் எதை ரெண்டையும் சமகாலத்தில் செய்ய முடியாதுங்கிறதும் தெரிகின்றது. அதனால் எது மேலானதோ அதை நான் செய்கின்றேன், அது எது மேலானது என்பதை தெளிவுபடுத்தி சொல் என்று கேட்கின்றான். பதார்த்தம், ஹே கிருஷ்ண, ஹே கிருஷ்ணனே, கர்மனாம் கர்மங்களுடைய, சந்நியாசம் துறந்திடுதலையும், புனக மீண்டும் மறுபடியும், யோகம் ச கர்ம யோகத்தையும், ஷம்சசி சொல்லுகிறீர், புகழ்ந்து கூறுகிறீர், ஏதையோகோ இவைகளில், எது ஸ்ரேயக எது மேலானதோ சிரேஷ்டமானதோ, சுனிஷ்சிதம் தத் ஏகம் செவ்வையாய் நிச்சயிக்கப்பட்ட அது ஒன்றினையே, நிச்சயப்படுத்த தெளிவாக சொல்லப்பட்ட அந்த ஒன்றினையே, மே ப்ரூஹி எனக்கு கூறுங்கள். ஏன்னா எது மேலானதோ, ரெண்டு சாய்ஸ் இருக்கிற பொழுது ரெண்டில் எது மேலானதோ அதை தேர்ந்தெடுத்து செய்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒரு பொருள் வாங்க போகிறோம், 2 பொருள் இருக்குது, ஏறக்குறைய ஒரே விலையில் இருக்குது. அப்படி இருக்கிற பொழுது எதை தேர்ந்தெடுப்போம்? ரெண்டில் எது சிறந்ததோ, எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை தேர்ந்தெடுக்கிறது என்பது தான் புத்திசாலித்தனம். அது மாதிரி ரெண்டுமே சிறந்தது என்று ரெண்டையும் புகழ்ந்து கூறுகிறீர்கள். ஆனால் ரெண்டையும் வாங்க முடியாது, ஒன்றை தான் வாங்க முடியும், ரெண்டையும் செய்ய முடியாது, ஒன்றை தான் செய்ய முடியும்னா அப்போ இரண்டில் எது சிறந்தது? ரெண்டுமே சிறந்ததாக இருக்கலாம், அதிலும் சிறந்தது எது என்று சொன்னால், தெளிவுபடுத்தினால் எனக்கு அதை செய்ய முடியும். ஆகவே அதை தெளிவுபடுத்தி கூறுங்கள். தமிழ். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்லலுற்றான். கிருஷ்ணா, கர்மங்களை துறந்திடுதலையும் மற்ற கர்ம யோகத்தையும் புகழ்ந்து பேசுகிறீர்கள். இவ்விரண்டனுள் எது மேலானதோ அதொன்றையே தீர்ந்த முடிவாக எனக்கு உரைத்தருள வேண்டும். பாஷ்யம் தமிழில் பாஷ்யம் படிச்சுருவோம், அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் படித்து அர்த்தம் சொல்கிறேன். நான் தமிழில் படித்தோம்னா சம்ஸ்கிருதம் அடிப்படை தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறதுனால முதல்ல தமிழில் படித்து இதுதான் கருத்துன்னு புரிந்து கொண்டோம்னாக்கா அதுக்கப்புறம்
சம்ஸ்கிருதத்திலையும் அதே திரும்ப பார்க்கலாம், சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்களுக்காக. அது சாஸ்திரத்தில் கூறிய பல வகையான அனுஷ்டானங்களை துறந்திடுதலை புகழ்கிறீர்கள். பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்கிறது, சாஸ்திரத்தில் பலவிதமான அனுஷ்டானங்கள் துறந்திடுதலை, அதாவது கர்மத்தை துறந்திடுதல், அதை புகழ்ந்து சொல்லுகிறீர்கள். கர்மம் அப்படின்னாலே என்ன கர்மம்னா வைதிக கர்மம். வேதத்தில் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட கர்மா எதுவோ அதுதான் பிரதானமான கர்மா. அதனால் கர்மயோகம் கர்மம் என்று பேசுகிற பொழுது அது வைதிக கர்மாவைத்தான் பிரதானமாக குறிக்கின்றது. அதனால் ஆச்சாரியர் அதை தெளிவுபடுத்தி சாஸ்திரியானாம் அனுஷ்டான விசேஷானாம் கர்மனாம் என்று அதற்கு அடைமொழி கொடுக்கின்றார். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனுஷ்டானங்களை துறந்திடுதல், அந்த கர்மாக்கள் நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, இந்த கர்மாக்களை எல்லாம் துறத்தல் என்பதை புகழ்ந்து கூறுகிறீர்கள். மீண்டும் அவற்றையே அனுஷ்டித்தலையும் அவசியம் செய்ய வேண்டும் என கூறுகிறீர்கள். அப்புறம் கர்மயோகத்தை பற்றி பேசுகிற பொழுது அதில் நீ செய்து தான் ஆகணும். முக்கியமாக நித்திய நைமித்திய கர்மாவை விடாமல் செய்தாகணும். யஜ்ஞதான தபக்கர்ம காரியமேவ தத்துனா, அது செய்தே ஆக வேண்டும்ங்கிறதையும் சொல்லுகின்றார். ஆகவே எது மேலானதோ என்பது என் சம்சயம். எது அதில் மேலானது என்பது என்னுடைய கேள்வி. கர்மத்தை அனுஷ்டித்தல் மேலானதா அல்லது அதனை விட்டுடுதல் மேலானதா? செய்யறது மேலானதா, விடுறது மேலானதா என்பது. ஏனெனில் மேலானதா இருப்பதை அனுஷ்டிக்க வேண்டும். எது சிறந்ததோ அதை அனுஷ்டிக்க, எல்லாம் ஒன்றை தான் செய்ய முடியும்னாக்கா எது சிறந்ததோ அதை செய்தல் என்பது தான் சரியானது. ஆதலால் கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் ஆகிய இவ்விரண்டனுள் எது மேலானதோ, எதனை அனுஷ்டிப்பதனால் நான் நன்மையை பெறலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த ஏதாவது ஒன்றையே, அதாவது உங்களுடைய கருத்தை இன்னதுதான் என்று தீர்ந்த முடிவாக எனக்கு சொல்ல வேண்டும். அவை இரண்டனையும் ஒரே புருஷன் ஒரே காலத்து அனுஷ்டிக்க கூடாமையினால் என்க. வேற வேற விஷயம்னா ஒன்றா செய்யலாம். அதனால் இவர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம்னா இது ஒரு கர்மா, அது ஒரு கர்மா, ரெண்டையும் ஒன்றா செய்யலாம். ரெண்டையும் சமகாலத்தில் செய்ய முடியும். ஒரு பக்கம் டிவி பார்த்துட்டு இன்னொரு பக்கம் சாப்பிட்றதுங்கிறத செய்ய முடியும். ஆனால் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் ஒரு பத்தியம் சொல்கிறாருனாக்க அது பத்தியம் இல்லாத உணவையும் அந்த பத்திய உணவையும் சேர்த்து சாப்பிட முடியாது. பத்தியம்ங்கிறதே இதெல்லாம் விடணும் அப்படிங்கிறது தான். அதனால் நான் அதையும் பண்ணுறேன் இதையும் பண்ணுறேன்னா டெய்லி நைட்டு ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியானா? அடுத்த கேள்வி. சாப்பாட்டுக்கு டயட்டு, நான் சாப்பாடை குறைக்கணும், உடம்பை குறைக்கணும், கொழுப்பை குறைக்கணும்னா 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்கன்னு டாக்டர் சொன்னாராம். அது சாப்பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு கேட்டான். அதனால் அப்படி இல்லை, அதுதான் சாப்பாடு மற்ற எல்லா சாப்பாட்டையும் விட்டுட்டு இதை மட்டும் உண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. அதனால் அங்கே விடுதல் செய்தல் ரெண்டும் சமகாலத்தில் ஒன்றாக இருக்க முடியாது. ரெண்டில் எதை செய்யலாம், அதனால் ஒன்றைத்தான் செய்ய முடியும். அப்படி செய்யறதுனா எது சிறந்ததோ அதை செய்யறது புத்திசாலித்தனம். ஆகவே அது எதுன்னு நீங்களே தெளிவாக எனக்கு சொல்லிடுங்க. பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற படிக்கலாம். சந்நியாசம் பரித்யாகம் கர்மணா சாஸ்திரியானாம் அனுஷ்டான விசேஷானாம் சம்சசி கதயிஷ்யசி இது ஏதத். சந்நியாசம் அப்படின்னா பரித்தியாகம், முற்றிலுமாக விடுதல். தியாகம் பரித்தியாகம்னா பூர்ணமாக முழுமையாக விடுதல். அதனால் நியாசம்னா விடுதல், சம்நியாசம்னா நன்றாக விடுதல். அதான் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் தியாகம் பரித்தியாகம், முற்றத்துறந்த துறவு, அனைத்தையும் முற்றிலும் துறத்தல். கர்மனாம் கர்மனாம் எந்த கர்மா? சாஸ்திரியானாம் அனுஷ்டான விசேஷானாம், சாஸ்திரங்களில் அனுஷ்டானமாக சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய அந்த கர்மங்கள். ஏன்னா வர்ண ஆசிரமத்துக்கு தகுந்த மாதிரி, முக்கியமாக கிரகஸ்த ஆசிரமத்தில் வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி கர்மா சொல்லியிருக்கு. யார் யார் எந்தெந்த கர்மாவை, எந்தெந்த தொழில் செய்பவர்கள், என்னென்ன குணமுடையவர்கள் எந்தெந்த கர்மாவை செய்யணும்னு சாஸ்திரமே தெளிவாக வேறுபடுத்தி கூறியிருக்கின்றது. அதனால் அனுஷ்டான விசேஷம், அதை அப்படி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கர்மாக்களை பரித்தியாகம், அதை விடுதல் என்ற சந்நியாச வாழ்க்கை முறையையும் சம்சசினா கதயசி
கூறுகிறீர்கள், புகழ்ந்து கூறுகிறீர்கள். அதுக்கப்புறம் புனக யோகம் ச புனக யோகம் ச தேஷாம் ஏவ தேசாம் ஏவ அனுஷ்டானம் அனுஷ்டானம் அவசிய கர்த்தவியத்துவம் அவசிய கர்த்தவியத்வம் சம்சசி. சம்சதி. அதுக்கப்புறம் என்னென்ன, அதையே முறையாக செய்தல் என்பதையும், இந்த பஞ்சமகா யஜ்ஞங்களை ஒருவன் முறையாக செய்ய வேண்டும் என்று கர்மத்தை செய்தல் என்பதையும் வலியுறுத்தி சொல்லுகிறீர்கள். அதே சமயம் அந்த கர்மத்தை செய்கிற பொழுது யோகமாக செய்யணும். அதான் பகவான் கூடுதலாக சொல்கிறது. ஆனால் கர்மத்தை செய்யணுங்கிறது கர்மகாண்டமே சொல்கிற விஷயம். அது பகவான் சொல்லணுங்கிறது இல்லை, அது தத்துவ சாஸ்திரத்தில் உபதேசம் பண்ணுறதுங்கிறது இல்லை. கர்மகாண்டம் ஏற்கனவே கர்மாவை பண்ணுன்னு அது வலியுறுத்தி சொல்லுகின்றது. ஆனால் மோட்சத்தை அடைய விரும்புகின்றவன் என்ன பண்ணணும் அப்படிங்கிற பொழுது சந்நியாசத்தையும் பகவான் சொல்கிறார், அப்புறம் கர்மத்தை செய்தலையும் சொல்லுகின்றார். ஆனால் கூடுதலாக கர்மத்தை யோக பாவனையோடு செய்தல் என்பதாக பகவான் அதை வேறுபடுத்தி சொல்லுகின்றார். சாமான்யமாக கர்ம காண்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அதே கர்மாவை யோக பாவனையோடு ஒருவன் செய்கின்ற பொழுது அது மோட்சத்திற்கான ஆன்மா சாதனையாக ஆகிவிடுகிறது. ஆன்மீக சாதனையாக, மோட்சத்திற்கான சாதனையாக ஆகிவிடுகின்றது. ஏன்னா அந்த யோக பாவனை இல்லாமல் வெறுமனே கர்மாவை செய்தால் அந்த கர்மாவுக்கு பலன் உண்டு. அந்த கர்மாவுக்கான பலனை அனுபவிக்கணும்னாக்க மீண்டும் பிறக்க வேண்டும். அதனால் அது அதனுடைய முடிவு. கர்மத்தை வெறுமனே கர்மமாக செய்தல் என்பது பிறப்பில் கொண்டு போய் விடுவது. பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலேயே வைத்திருக்கக்கூடியது. அதனால தான் கர்ம பந்தம்ங்கிறோம். ஆனால் பகவான் அதையே யோக பாவனையோடு செய்கின்ற பொழுது அந்த கர்ம பந்தத்திலிருந்து அது விடுவிக்கின்ற சாதனையாக ஆகிவிடுகிறது. தொடர்ந்து கர்ம யோகமாக ஒருவன் தன்னுடைய கர்மாவை செய்தால் அதனால் சித்த சுத்திங்கிற பலனை பெற்று பிறகு ஞானத்தின் வாயிலாக பிறவாத நிலையை அடைவான். அப்போ பிறவியிலிருந்து விடுபடுவதற்காக எந்த கர்மா பிறவியை கொடுப்பதாக இருக்கின்றதோ, பிறவிக்கு காரணமாக இருக்கின்றதோ, அதே கர்மா பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான சாதனமாகவும் ஆகின்றது. பகவான் சொல்கிற மாதிரி கர்ம யோகமாக செய்யப்படுகின்ற பொழுது முல்லை முள்ளால் எடுக்கிறதுன்னு, முல்லை எடுக்கிறதுக்கு இன்னொரு முல்லை பயன்படுத்துவது போல எந்த கர்மா பந்தத்தை உண்டு பண்ணுகின்றதோ அதே கர்மாவை கொண்டு பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியாக அதை செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேணாம், பாவனையை மற்றும் மாற்றிக்கொண்டு செய்யணுங்கிறதா கர்மயோகம். அதை பற்றி 3வது 4வது அத்தியாயங்களில் விரிவாகவே பார்த்திருக்கிறோம். அதனால் பகவான் கர்மத்தை செய்ய வேண்டும்ங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். மோட்சத்துக்காக கர்மத்தை விட வேண்டும்ங்கிறதையும் சொன்ன அதே பகவான் கர்மத்தை செய்ய வேண்டும்ங்கிறதையும் சொல்லுகின்றார். ஆனால் என்ன, யோக பாவனையோடு செய்ய வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சொல்லுகின்றார். அப்போ கர்மத்தை விடுதல் மேலானதா, செய்கிறது மேலானதா? அதக மே கதரத் ஸ்ரேயக இதி சம்சயக. அதனால் இரண்டில் எது கதரத்துனா இரண்டில் எது மேலானது என்பதில் எனக்கு சந்தேகமானது ஏற்பட்டிருக்கின்றது என்பது சந்தேகம். சுருக்கமாக சொன்னால் இது சம்சயகனா என்பது சந்தேகம். ஆகவே அவை இரண்டில் எது மேலானது என்பது சந்தேகம். கிம் கர்ம அனுஷ்டானம் ஸ்ரேயக கிம் வா தத்தானம் இதி. கர்ம அனுஷ்டானத்தை செய்கிறது மேலானதா அல்லது அதை விடுதல் என்பது மேலானதா? பிரசஸ்ய தரம் ச அனுஷ்டேயம். எது மேலானதோ, ரெண்டு மேலானதாக இருந்தாலும் அதில் எது மேலானதோ, கம்பேரிட்டிவ் அதில் எது பெட்டராக இருக்கோ, சிறப்பாக இருக்கோ, உயர்வானதாக இருக்கோ அதையே செய்ய வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். அதச்ச யச்ரேயः பிரசஸ்யதரம் ஏதயோः கர்ம சந்நியாச கர்ம அனுஷ்டானயோः யத் அனுஷ்டானாத் ஸ்ரேயः அவாப்திः மம ஸ்யாத் இதி மன்யசே தத்யேகம் அன்யதரத் சக ஏக புருஷ அனுஷ்டேயத்வ
असंभवात् असंभवात् ब्रूहि ब्रूहि मे सुनिश्चितम् मे सुनिश्चितम् अभिप्रेतम् अभिप्रेतं तव इति. तव इति. ஆகவே எது மேலானதோ அதுவே செய்யப்பட வேண்டும் என்பதனால எது மேலானது, எது ஸ்ரேயக ஸ்லோகத்தில் இருக்கிறது. அதுக்கு விளக்கம் பிரசஸ்யதரம். எது இரண்டில் எது உத்தமமானது. ஏத யோகம். எந்த இரண்டில் ஏத யோகங்கிற ஸ்லோகத்தில் இருக்கிறது. ஏத யோகங்கிறதுக்கு கர்ம சந்நியாச கர்ம அனுஷ்டான யோகம். கர்மத்தை செய்தல் கர்மத்தை விடுதல். இந்த இரண்டினுள் எது மேலானது. அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏன் அதை கேட்குறேன்னா, எது அனுஷ்டானாத் ஸ்ரேயக அவாப்திகி மம சியாத்திதி. எதை செய்யறதுனால எனக்கு மேன்மையானது ஏற்படுமோ, அதை ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, எதை நான் செய்வதால் எனக்கு மேன்மையானது ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, இது மன்யசே தத்து ஏகம். அந்த ஒன்றை புரோஹி மே, அந்த ஒன்றை எனக்கு சொல்லுங்கள். ஏன் அப்படி கேட்கிறேன்? ஏன்னா இந்த ரெண்டையும் ஒன்றாக செய்ய முடியாது என்பதனால். அந்நியதரத்து சக ஏக புருஷ அனுஷ்டேயத்துவ அசம்பவாத். ரெண்டையும் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது என்பதனால ரெண்டில் ஒன்றை, எது அந்த ரெண்டில் எது எனக்கு நன்மையை தருமோ அதை நான் கேட்கின்றேன். நிச்சயித்து சொல்லுங்கள். சுனிஷ்டிதம் அபிப்பிரேதம். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை, தவ இது, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதை எனக்கு நிச்சயித்து சொல்லுங்கள். அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை. ஸ்வ அபிப்பிராயம் ஆச்சக்ஷானஹ நிர்ணயாய. ஸ்வ அபிப்பிராயம் ஆச்சக்ஷணாஹ ஆச்சக்ஷணோ நிர்ணயாய. ஆச்சக்ஷணஹ அப்படிங்கிற வார்த்தை ஆச்சக்ஷணஹ நிர்ணயிப்பதற்காக. இவரெண்டினுள் எது துறவி நிச்சயித்தற் பொருட்டு தமது கருத்தை கூறுகின்ற பகவான் அருளி செய்கின்றார். ஸ்வ அபிப்பிராயம் ஆச்சக்ஷணஹ. பகவான் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்த விரும்பி பகவான் சொல்லுகின்றார். கரண்ட் போயிட்டு श्रीभगवानुवाच सन्न्यासः कर्मयोगश्च निःश्रेयसकरावुभौ तयोस्तु कर्मसन्न्यासात् कर्मयोगो विशिष्यते। श्रीभगवानुवाच सन्न्यासः कर्मयोगश्च निःश्रेयसकरावुभौ तयोस्तु कर्मसन्न्यासात् कर्मयोगो विशिष्यते। பகவான் கூறலுற்றார். பகவான் கூறுகின்றார். என்ன சொல்றார்? சந்நியாசக கர்மயோகः ச உபௌ நிஸ்ரேயச கரௌ தயோः து கர்ம சந்நியாசாத் கர்மயோகः விசிஷ்யதே. இந்த சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுமே நிஸ்ரேயச கரௌ நிஸ்ரேயசத்தை தரத்தக்கவை. நிஸ்ரேயசை தரத்தக்கவைனா நிஸ்ரேயஸ்ங்கிறது மோட்சத்தை தரத்தக்கவை. கர்மயோகம் சந்நியாசம் இரண்டுமே மோட்சத்தை தரத்தக்கவை. தயோகோ து அந்த இரண்டினுள்
கர்ம சந்நியாசாத் கர்மங்களை தியாகம் செய்வதை விட, கர்மங்களை விடுவதை விட, கர்மங்களை துறப்பதை விட கர்ம யோகம் விசிஷ்யத்தே கர்ம யோகமானது மேலானது. ஏன் மேலானதுங்கிறதுக்கு விளக்கம் அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். ரெண்டில் எது மேலானதுன்னு சொல்லுங்கன்னு கேட்ட உடனே இரண்டில் கர்ம யோகமே மேலானது என்பதை வெளிப்படையாக தெளிவாக பகவான் கூறிவிட்டார். பாஷ்யம். என்னுடைய தமிழ் பார்த்தோம்னா, துறவும் கர்மயோகமும் ஆகிய இரண்டும் உறுதியான நன்மையை செய்பவை. ஆனால் அவற்றுள் கர்மயோகமானது கர்ம சந்நியாசத்திலும் மேலாகின்றது. பாஷ்யம். பாஷ்யத்தோட தமிழ். கர்மங்களை துறந்திடுதலும் அவற்றை அனுஷ்டித்தலுமாகிய இரண்டுமே ஞானம் உண்டாதற்கு காரணமாதலால், இந்த ரெண்டுமே ஒரே பலனை கொடுக்கின்றது. கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுமே சித்தசுத்தி என்ற பலனை கொடுக்கின்றது. அதன் வாயிலாக ஞானத்திற்கு தகுதியுடையவன் ஆகின்றான். அதனால் இரண்டுமே ஞானம் உண்டாதற்கு காரணமாதலால் முக்தியை தருகின்றன. ஞானத்தின் வாயிலாக அவைகள் முக்தியை தருகின்றன. இந்த ரெண்டில் ஒன்று இல்லைன்னா ஞானமே வராது, ஞானம் வரலைன்னா முக்தி வராது. அதனால் இந்த ரெண்டுமே முக்தியை தருகின்றன நேரடியாக சொல்கிறார். ஞானத்தின் வாயிலாக முக்தியை தருகின்றன. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால்தான் ஞானம் வரும். சித்தசுத்தி ஞானம் வரும், அதன் வாயிலாக முக்தி வரும். இரண்டும் முக்தியை தருபவை என்றாலும் முக்திக்கு காரணமான அவற்றுள்ளும் கர்ம யோகமானது வெறும் கர்ம சந்நியாசத்தினும் மேலாகிறது. அதனால் அந்த கர்மயோகமானது ஞானமில்லாத சந்நியாசத்தை விட மேலான, ஞானமுடைய சந்நியாசம் மேலானது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது இங்கே பேசப்படவே இல்லை. அதை தனியாக பகவான் ஏற்கனவே பிரித்து சொல்லி இருக்கின்றார், அங்கங்கே சொல்லியும் வருகின்றார். அதனால் ஞானம் இல்லாத சந்நியாசத்தை விட, அதனால் வெறும் கர்ம சந்நியாசத்தினும் கர்ம யோகமானது மேலாகின்றது என கர்மயோகத்தை புகழ்கின்றார். வெறும் கர்ம சந்நியாசம்னா ஞானம் இல்லாத கர்ம சந்நியாசம் ஏன் மேலானது அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களை அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பகவான் கொடுக்கிறார். நமக்கே அதை பார்க்கிற பொழுது புரியும். பாஷ்யம் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது. சந்நியாசः கர்மணாம் பரித்யாகः கர்மயோகश्च தேஷாம் அனுஷ்டானம் தௌ உபௌ அபி நிஸ்ரேயசகரா நிஸ்ரேயசம் மோக்ஷம் குர்வாதே ஞானோத்பத்தி ஹேதுத்வேன. சந்நியாசம்னாக்க கர்மணாம் பரித்யாக, இந்த வைதிக கர்மாக்கள் அனைத்தையும் பரித்தியாகம் செய்தல். கர்மயோகश्च தேஷாம் அனுஷ்டானம், அவைகளை செய்தல், அவைகளை யோகமாக செய்தல். தௌ உபௌ அபி, அந்த இரண்டும் நிஸ்ரேயசகரா, ஸ்ரேயஸ் நிஸ்ரேய், ஸ்ரேயஸ்னாலும் நிஸ்ரேயஸ்னாலும் ஒன்று தான். என்ன அர்த்தம்? மோக்ஷம், மோக்ஷம் குர்வாதே, மோக்ஷத்தை தரவல்லவை, தரத்தக்கவை. எப்படி நேராக மோட்சம் கொடுக்குமானா? ஞானோத்பத்தி ஹேதுத்வேன, ஞான உற்பத்தியின் வாயிலாக. அதுவும் கூட நம்ம இன்னும் கவனமாக அதை அடுத்தடுத்த படியில் புரிந்து கொள்ளணும். ஞான உற்பத்தியும் கர்மயோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலே வந்துடாது. கர்மயோகம் நேரடியாகவே மோட்சத்தை தரும் என்பதும் இல்லை, இல்லை வெறும் சந்நியாசம் மட்டுமே மோட்சத்தை தரும் என்பதும் இல்லை. ஞானம்தான் மோட்சம் தரும். கர்மயோகம் ஞானத்தை தரும், கர்ம சந்நியாசம் ஞானத்தை தரும். ஆனால் ஞானத்தை தருங்கிற பொழுது கர்மயோகமே நேரடியாக ஞானத்தை தருங்கிறதும் இல்லை. எப்படி கர்மயோகமே நேரடியாக மோட்சத்தை தராது, மோட்சத்தை தரும் என்பது இல்லையோ, அதே மாதிரி கர்மயோகம் நேரடியாக ஞானத்தை தரும் என்பதும் இல்லை. அதனால் நம்ம நடுவில் சேர்த்து கொள்ள வேண்டியது சித்த சுத்தி துவாரா, சித்த சுத்தியின் வாயிலாக. ஞானம் எப்படி வரும்? சாஸ்திர விசாரத்தினால தான் வரும். சாஸ்திர விசாரம் எப்படி? குரு உதவியோட.
அதனால் குரு மூலமாக வேதாந்த சாஸ்திரங்களை விசாரம் பண்ணுறதுனால தான் ஞானம் வரும். அந்த ஞானம் தான் மோட்சத்தை தரும். அந்த சாஸ்திர விசாரத்திற்கான தகுதியை கர்மயோகமானது தரும். அதனால் அதுதான் இங்கே படித்தரங்கள். அதை எந்த காலத்திலையும் மறந்துடக்கூடாது. ஏன்னா அப்படி தவறாக புரிந்து கொண்டு கர்மயோகத்தின் மூலம் கடவுள் காட்சினா, கர்மயோகத்தை செய்து மோட்சம் அல்லது கர்மயோகத்தை செஞ்சாலே ஞானம் வரும், அந்த ஞானம் மோட்சத்தை கொடுக்கும் என்பது கருதப்படுகின்றது. அப்படி இல்லை. அதனால் இது படிப்படியாக நடுவில் இருக்கிற படிகளை விட்டுட்டாலும் அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஸ்கூல் பாடத்தை ஒழுங்கு அப்படி அப்போ தான் நீ டாக்டர் ஆக முடியும்னா. ஸ்கூல் பாடத்தை படித்தாலே டாக்டர் ஆகிட முடியுமாங்க? ஸ்கூல் பாடத்தை படித்து பாஸ் பண்ணி அப்புறம் 12வது பாஸ் பண்ணி அதுக்கு மேலே நீட் எக்ஸாம் எழுதுனா, நீட் எக்ஸாம் எழுதினாலே பாஸ் ஆகிடுறாங்க, டாக்டர் ஆகிடலாமாண்ணா? அதுவும் இல்லை. நீட் எக்ஸாம் எழுதுனாக்கா அதுக்கு காலேஜில் போய் சேருவதற்கான ஞானத்தை பெறுவதற்கான தகுதி இருக்குங்கிறதுக்கான அளவுகோல் அது, அவ்வளவுதான். அதனால் நடுவில் இருக்க படிகளெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். சில இடங்களில் அப்படி நேரடியாக சொல்லப்பட்டிருக்குங்கிறதுனாலேயே நீட் எழுதினாலே டாக்டர்னு போட்டுக்கொள்ள முடியாது. அப்படி இல்லை. உபௌ யத்யபி நிஸ்ரேயசகரௌ ததாபி தயோஸ்து நிஸ்ரேயசஹேத்வோः கர்ம சந்நியாசாத் கேவலாத் கர்மயோகः விசிஷ்யதே இதி கர்மயோகம் ஸ்தௌதி. உபௌ யத்யபி நிஸ்ரேயசகரௌ ததாபி, இரண்டும் நிஸ்ரேயஸை தருவதாக இருந்தாலும், இரண்டும் நிஸ்ரேயஸை தருவது, ஏன்னா ரெண்டு தரும்னு சொல்லிட்டார், ரெண்டுமே நிஸ்ரேயஸை தரும் என்று சொல்லப்பட்டாலும் தருவதாக இருந்தாலும், தயோகோ அவற்றுள் அவைகளுள் நிஸ்ரேயச ஹேத்துவோகோ நிஸ்ரேயஸுக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய கர்ம சந்நியாசாத் கேவலாத்துங்கிறத ஆச்சாரிய சேர்த்துக்கொண்டார். கேவல கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோக விசிஷ்யதே, கர்மயோகமானது விசேஷமானது, சிறப்பானது, மேலானது. இது கர்மயோகம் ஸ்தௌதி சொல்லிட்டார். இவ்வாறு கர்மயோகமானது புகழப்படுகின்றது. ஏன்னா ஆச்சாரியர் கருத்துப்படி கர்மயோகத்தை விட கர்ம சந்நியாசம்தான் சிறந்தது. ஆனால் பகவான் கர்மயோகம்தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு வர்றதுனால ஸ்தௌத்தின்னு சொல்லிட்டார். இது அர்த்தவாதம், புகழ்ந்து சொல்கிறார், அர்ஜுனனுக்காக ஒரு என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு. ஆச்சாரியருடைய பாஷ்யங்களில் பல இடங்களில் பார்த்தா சந்நியாசங்கிறது அதைத்தான் வலியுறுத்தி சொல்வாரே, கர்மயோகத்தை கூட அதிகமாக சொல்வது இல்லை. ஆனால் பகவான் கர்மயோகத்தை தான் வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதனால் ஸ்தௌத்தின்னு போட்டார். இது ஸ்துதித்து கர்மயோகத்தின் மேலே ஒரு ஈடுபாடு வர வேண்டும் என்பதற்காக பகவான் அதை புகழ்ந்து சொல்லுகின்றார். அப்புறம் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது கர்ம சந்நியாசங்கிறது ஸ்ரவண மனனம் பண்ணுறதுக்கு ஆசிரமத்தில் குருகுலத்தில் இருந்து பண்ணுறதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கும். அதனால் கர்ம யோகியாக இருந்து ஞானத்தை ஞான நிட்டையை பெறுவதை விட சந்நியாசியாக இருந்து ஞானத்தை பெறுதல் என்பது எளிது. அதற்கு அதிகமாக நேரம் கொடுக்க முடியும் என்பதனால், வேறு பிரச்சனைகள், வேறு தடைகள், வேறு தொந்தரவுகள் இருக்காது என்பதனால் கர்மயோகத்தில் இருந்து நான் குடும்ப காரியங்களும் பண்ணி கொண்டு இருக்கிறேன், அதே சமயம் வேதாந்த பாடம் கேட்குறேன்னா அந்த ஆன்லைனில் கிளாஸு கேட்க அந்த நேரத்தில் யாராவது ஒரு கெஸ்ட்டு வருவான். அதனால் அந்த நேரத்தில் தான் தண்ணி வரும்னா, தண்ணி இல்லாத லாரியில் தண்ணி வருதுன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் கிளாஸ் இருக்கிற நேரத்தில் தான் தண்ணீர் வரும். இல்லை வேறு யாரோ கெஸ்ட்டு வருவாங்க, ஏதோ ஒரு விவகாரங்கள் வரும். ஆனால் சன்னியாசியாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. அதனால் அந்த விஷயங்களில் சந்நியாசம் மேலானது. கர்மயோகத்தோட கர்ம சந்நியாசங்கிறது தான் ஞானத்திற்கு ஞான நிஷ்டைக்கு வசதியானது. ஏன்னா மற்ற பிரச்சனைகள் இல்லை, தொந்தரவு பிக்கல் பிடுங்கல் இல்லை, நேரமும் அதிகமான நேரத்தை கொடுக்க முடியும். ஆனால் பகவான் எந்த அடிப்படையில் கர்மயோகம் மேலானதுன்னு சொல்கிறாருன்னா, அதற்கு இருக்க வேண்டிய பக்குவத்தினுடைய அடிப்படையில். கர்ம சந்நியாசியாக இருக்கிறத விட அதுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் அதிகமாக தேவை. கர்ம யோகிக்கு இருக்கக்கூடிய பக்குவத்தை விட சந்நியாசிக்கு மிகுதியான பக்குவம் தேவை. எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கிறதுனா, அதனால் குடும்பம்,
மனைவி, குழந்தைகள், உலக ஆசைகள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு தனியாக இருக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப மனசில் தயார் நிலை இருக்கணும். அந்த அளவுக்கு விவேக வைராக்கியம் பலமாக இருக்கணும். ஞானியாக இருந்து சன்னியாசியாக இருக்கிறான்னா அவனுக்கு ஆத்ம ஞானம் இருக்குது. ஆத்ம ஞானம் பரிபூர்ண நிறைவை தருகின்றது. அதனால் உலகமெல்லாம் மித்தியாங்கிற தெளிவு இருக்குது. ஆகவே அதற்கு பின்னாடி மயங்கி போக மாட்டான். ஆனால் அந்த ஞானம் இல்லாமல் சந்நியாச வாழ்க்கைக்கு வர்றவன் இந்த உலக சுகங்களை ஒரு பக்கம் திறந்து இருக்கிறான். அதே சமயம் ஆத்மீக சுகத்தை அவன் இன்னும் அடையவில்லை. ஆத்மானந்தத்தை ஆன்மீக சாதனைகளால் என்ன பலன் கிடைக்கணுமோ அந்த பலனை இன்னும் அவன் அடையவில்லை. அப்போ என்னது, ரெண்டு கட்டானா இருக்கான். அந்த உலக சுகமும் இல்லை, ஆன்மீக சுகமும் இன்னும் அடையப்படவில்லை. அதனால் இது கடினமான ஒன்று. ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு அப்படி இல்லை. ஒரு பக்கம் உலக சுகமும் போய்கொண்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆன்மீக சாதனைகளையும் செய்து கொண்டு இருக்கிறான். அதனால் அது கொஞ்சம் அது எளிதானது. ஞானம் இல்லாமல் சந்நியாசியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமானது. மனதளவில் அதுக்கு ரொம்ப பக்குவம் தேவை, ரொம்ப உறுதி தேவை. அதனால் பகவான் அதை வைத்து கொண்டு சந்நியாசத்தை விட கர்மயோகம் மேலானதுன்னு பகவான் சொல்லிக்கிறார். ஆனால் ஆச்சாரியர் பல இடங்களில் வலியுறுத்துறது இந்த கர்மாவோட சந்நியாசம் தான் மேலானதுன்னு வலியுறுத்துவார். எதற்காகனா அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவாக, அதில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தை கொடுக்கறது, மற்ற பொறுப்புகள் எல்லாம் இல்லை, தீவிரமாக ஆன்மீக சாதனைகளை பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் ஆச்சாரியர் சந்நியாசத்தை வலியுறுத்தி சொல்லுகின்றார். ஆனால் எது எந்த காரணத்தினால எந்த இடத்துல வலியுறுத்தப்படுகிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மூன்றாவது ஸ்லோகம். கஸ்மாத் இதி ஆக, எதனால், ஏன் மேலானது அப்படிங்கிறதுக்கான விளக்கமாக மூன்றாவது ஸ்லோகம். ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. ஞேயஸ்ஸ நித்ய சந்நியாசி யோ ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாஹோ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. கர்மயோகம் உறுதியான நன்மையை செய்வதானது எதனால் என்பது, ஏன் அது மேலானது என்பதற்கான காரணம். ஸ்லோகார்த்தம் நல்லா அன்வயம் பண்ணி பதார்த்தம் பார்த்தரலாம். அதுக்கப்புறம் சுந்தராஜ சர்மா அவருடைய தமிழாக்கத்தை பார்க்கலாம். கே மகாபாஹோ, அர்ஜுனனை பார்த்து மகாபாஹோ அப்படிங்கிறார். மகாபாஹோன்னா நீண்ட கைகளை உடையவன். கே மகாபாஹோ யக ந த்வேஷ்டி ந காங்க்ஷதி நிர்த்வந்த்வஹ சஹ நித்ய சந்நியாசி ஞேயக சஹ சுகம் பந்தாத் பிரமுச்யதே. எவன் கர்மயோகியாக இருக்கின்றானோ அவன் பந்தத்திலிருந்து சுகமாக விடுதலை அடைகின்றான். சுகமாகனா அதிக சிரமம் இல்லாமல், பிரயாசை இல்லாமல், ஆயாசம் இல்லை இருக்கு, ஆனால் மிகுதியாக இல்லாமல் ரொம்ப எளிதாக, சுகமாக, இன்பமாக பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுகிறான். யாரு? கர்ம யோகியாக இருப்பவன் இன்பமாக, சுகமாக, அதிக சிரமம் இல்லாமல் கர்ம பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விடுகிறான். ஆனால் அந்த கர்மயோகி எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கக்கூடிய கர்மயோகி அது வேற. நம்ம கர்மயோகின்னா நம்மளாம் இல்லறத்தில் இருக்கிற எல்லாரும் கர்மயோகின்னு இல்லை. அதனால் துறவரத்தில் இருந்து ஞானத்தை அடைகிறத விட இல்லறத்தில் இருந்து ஞானம் அடைவது எளிதானதுன்னு பகவான் சொல்கிறார். ஆனால் அந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியவன் வெறும் கர்மியாக இல்லாமல் கர்மயோகியாக இருக்கணும்.
கர்மயோகியாக இருக்கணும் அப்படின்னா இருக்கிறதுனா என்ன அது? அதற்கான குவாலிட்டியை தான் சொல்கிறேன். ந துவேஷ்டி ந காங்ஷதி. யார் எந்த கர்மயோகியானவன் எதன் மேலேயும் வெறுப்பு காட்டுவது இல்லையோ, எதையும் வெறுப்பது இல்லையோ, எதையும் விரும்புவது இல்லையோ. இப்போ விருப்பு வெறுப்பு அற்ற கர்மயோகி. கர்மயோகினா விருப்பு வெறுப்பு இல்லாதவன். அப்புறம் துவந்துவக இருமை இல்லாதவன், இருமைகள் அற்றவன். இருமைகளால் பாதிப்பு அடையாதவன், இருமைகள் அற்றவன், விருப்பு வெறுப்புகள் அற்றவனாக எந்த கர்மயோகி இருக்கின்றானோ அந்த கர்மயோகி நித்திய சந்நியாசி என்றே கருதப்பட வேண்டியவன் அப்படி சொல்கிறார். கொஞ்சம் ஒரு படி மேலே போய் கர்மயோகிங்கிறத விட அவன் சன்னியாசிங்கிறார். அதில் எப்படிப்பட்ட சன்னியாசினா நித்திய சன்னியாசின்னா. நித்திய சன்னியாசி, இப்போ அனித்தியமான சன்னியாசி இருக்கிறானான்னு. நித்திய சன்னியாசி அப்படின்னா எப்பொழுதுமே அவன் சன்னியாசினா. ஏன்னா சந்நியாச ஆசிரமம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு எடுக்கிறது. அப்போ அந்த சந்நியாசத்துக்கு ஒரு ஆரம்பம் உண்டு. சந்நியாச வாழ்க்கைக்கு போகிறது அப்படிங்கிற பொழுது அதற்கு ஒரு ஆரம்பம் உண்டு. குருவிடமிருந்து முறையாக தீட்சை பெற்றுக்கொண்டு இவன் குடும்ப வாழ்க்கை உலக வாழ்க்கையிலிருந்து விலகுகிறான். அப்போ இந்த நாளில் இருந்து இந்த நேரத்தில் இருந்து இவர் சன்னியாசினா. அதனால் அவர் ஆரம்ப சன்னியாசி. அப்போ அவருக்கு அந்த சந்நியாசங்கிறது அந்த வாழ்க்கை முறையை ஒரு குறிப்பிட்ட திட்டத்தோடு குறிப்பிட்ட காலத்தில் தொடங்குகின்றார். ஆனால் எவன் குடும்பத்தில் இருந்தாலும் இல்லறத்தில் இருந்தாலும் மனதில் விருப்பு வெறுப்பு அற்றவனாக இருமைகளால் பாதிக்கப்படாதவனாக இருக்கிறானோ அவன் எப்பொழுதுமே சந்நியாசியாக இருக்கின்றான். அந்த பக்குவமே அவனுக்கு சந்நியாசித்துவத்தை கொடுத்து விடுகிறது, சந்நியாசத்துவத்தை கொடுத்து விடுகின்றது. அதனால் அவன் சன்னியாசியாகவே இருக்கின்றான். அகத்தில் புறத்தில் எல்லா கர்மாவும் பண்ணி கொண்டு இருக்கலாம். எல்லா குடும்பத்துக்கு தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது, சமூகத்துக்கு தேவையானதுன்னு அவன் பார்த்து பார்த்து செய்து கொடுத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அவனுடைய மனதில் எப்பொழுது விருப்பு வெறுப்பு இல்லையோ, இருமைகளை சமமாக எடுத்துக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கின்றது. வெற்றி தோல்வி, லாபம் நஷ்டம், புகழ் இகழ் இதெல்லாம் இருமை. இந்த இருமைகள் புறத்தில் வருகின்ற பொழுது, விதியினால் வருகின்ற பொழுது அல்லது ஈஸ்வரனால் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதை பிரசாதமாக அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அதில் கலக்கத்தை அடைவது இல்லை, சமமான மனநிலையோடு அவன் எடுத்துக்கொள்ளுகிறான். அதனால் காரியத்தை பண்ணுற பொழுது தன்னுடைய விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் காரியத்தை பண்ணுறதில்லை. முதல் விஷயம், அவன் செய்கின்றான், செயலை செய்கின்றான், குடும்பத்தில் இருக்கிறான், சமூகத்தில் இருக்கிறான், பல பொறுப்புகளோடு இருக்கிறான். அதனால் பலவிதமான செயல்களை அவன் செய்கின்றான். ஆனால் எந்த அடிப்படையில் செய்கின்றான் என்றால் அவனுடைய விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் அல்ல, தர்மத்தினுடைய அடிப்படையில். அவனுக்கு சொந்தமாக எவ்விதமான விருப்பு வெறுப்பும் இல்லை. அதை அவன் கடந்தவனாக, அதை அவன் வென்றவனாக இருக்கின்றான். தர்மத்தினுடைய அடிப்படையில், சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் தன்னுடைய கடமை என்னவோ அதை செய்கின்றான். அதுவும் நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல், நான் செய்கிறேங்கிறது இருக்குது, கர்த்தத்துவம் இருக்குது, ஆனால் நானே செய்கிறேன் அப்படிங்கிற அகம்பாவமாக இல்லாமல், அகங்காரமாக இல்லாமல், ஈஸ்வரனால் அருளப்பட்டு ஈஸ்வரன் கொடுத்த கடமையை நான் செய்கின்றேன், ஈஸ்வரனுடைய தொண்டனாக இருந்து சேவகனாக இருந்து ஈஸ்வரன் எனக்கு பணித்ததை நான் செய்கின்றேங்கிற அந்த பாவனையோடு, தாச பாவனையோடு அவன் செய்கின்றான். அதனால் அந்த வேலையில் எதை செய்தாலும் அதில் அவனுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுப்பது இல்லை. அது ஒன்று. அப்புறம் அவ்வாறு செய்து அதில் வரக்கூடிய பலன்களை பார்க்கிற பொழுது அதுலேயும் இது நல்லது கெட்டது, இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறதெல்லாம் அவன் பார்க்கறது இல்லை. எதுவாக இருந்தாலும் பிரசாதம், பகவான் கொடுக்கக்கூடிய பிரசாதம் அல்லது என்னுடைய விதி என்னவோ அதற்கான பலன் இப்பொழுது வருகின்றது. நான் செய்ததற்கான பலனை அடைகின்றேன், அனுபவிக்கின்றேன். அல்லது இறைவனால் இந்த காலத்தில் இதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கொடுக்கிறார். அதை அப்படியே இவன் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த இருமைகள், புறத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலனில் வருகின்ற ஏற்றத்தாழ்வுகள் அவனுடைய மனதை பாதிப்பது இல்லை. சமத்துவம் யோக உச்சி, சித்திய சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சியதேன்னு கர்மயோகத்துக்கு லட்சணம் அங்கே பார்த்துருக்குறோம். அதை இங்கே நினைவுபடுத்தி சொல்லுகின்றார். இருமைகளை சமமாக அவன் எடுத்துக்கொள்கின்றான். கர்ம பலன் எப்படி இருந்தாலும் அதை பிரசாத புத்தியோடு ஒரே மனநிலையோடு இருந்து ஏற்றுக்கொள்ளுகிறான்.
அப்படி யார் இருக்கிறானோ, அந்த பக்குவத்தில் எவன் இருக்கிறானோ அவன் சந்நியாச வாழ்க்கைக்கு போகலைனாலும் சன்னியாசி தான். அதனால் நித்திய சன்னியாசின்ட்டார். இந்த மனநிலை அவனுக்கு எப்போ இருக்கும்? எப்பொழுதுமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுத்துக்கொண்டது அல்ல, அவனுக்கு அது இயல்பானதாகவே எப்பொழுதும் இருப்பதாக இருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் எந்த கர்மாவை செய்கின்ற பொழுதும் எந்த கர்ம பலன் வருகின்ற பொழுதும் அவன் அதே மனநிலையில் இருக்கிறான் என்பதனால நித்திய சந்நியாசி அப்படின்னு அவனை புகழ்ந்து சொல்லுகின்றான். இந்த பக்குவத்தோட எந்த கர்மயோகி இருக்கிறானோ அதான் பிரச்சனை. அது எங்கே இங்கே இருக்குன்னா இல்லறத்தில் இருக்கிறது போதாது, கர்மயோகியாக இருக்கு, நான் கர்மயோகின்னு சொல்லி கொண்டு இருந்தால் போதாது. இந்த நிலை, இந்த மனநிலை நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இருந்தால் சுகமாக பந்தத்திலிருந்து விடுதலை அடைந்து விடலாம். அதனால் இவ்வாறு இருப்பவன் சுகமாக பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான்னு இந்த கர்மயோகியை புகழ்ந்து சொல்லுகின்றார். பாஷ்யம். போல ஸ்லோகத்தோட பொழிப்புரை பார்த்தரலாம். எவன் பகைப்பதில்லையோ விரும்புவதில்லையோ அவனை என்றும் சந்நியாசியாக அறிய வேண்டும். ஏனெனில் உயர்த்தோழ துவந்துவங்களை கடந்தவர் கர்மமாகிய கட்டு நின்றும் எளிதே விடுபடுகிறார். பாஷ்யத்தினுடைய தமிழாக்கம். எவன் எதையும் பகைப்பதில்லையோ, அதாவது துன்பத்தையும் அதனை கொடுக்கும் பொருள்களையும் பகைப்பது இல்லையோ, தனக்கு வருகின்ற துன்பத்தை ஐயோ துன்பம் வந்துருச்சே, இப்படி வந்துருச்சே அப்படின்னு நினைத்து அதை தனக்கு எதிரியாக கருதுவது இல்லை. அப்புறம் துன்பம் எப்படி வருது? நேராக வருமானா அது ஏதோ ஒரு சூழ்நிலை மூலமாக, ஏதோ ஒரு பொருள் மூலமாக, ஏதோ ஒரு மனிதன் மூலமாக அது வருகின்றது. அப்படி அந்த துன்பத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளையும் அவன் வெறுப்பது இல்லை, பகைப்பது இல்லை. அதே போல் அதனால் அவன் எதிரி, அவன் எனக்கு கெடுதலை பண்ணிட்டான்னு நினைக்கிறது இல்லை. என்னுடைய விதி அவன் மூலமாக வந்திருக்கின்றது. அதனால் எந்த தனி மனிதன் மேலேயும், எந்த சூழ்நிலை மேலேயும், எந்த சமூகத்தின் மேலேயும் வெறுப்பு என்பது அவனுக்கு ஏற்படுவது இல்லை. இறைவனால் அது கொடுக்கப்படுகின்றது. என்னுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல, என்னுடைய வினைப்பயனுக்கு ஏற்றாற்போல கொடுக்கறது இறைவன். கோபம் கொண்டா இறைவன் மேலே கோபம் கொள்ளணும், இறைவன்கிட்ட போய் திட்டலாம். ஆனால் இறைவன் எப்படி கொடுக்குறார்? அவருடைய விருப்பு வெறுப்போட அடிப்படையில் கொடுக்குறாரா? இல்லை, நம்மளுடைய வினைப்பயனுடைய அடிப்படையில் தான் கொடுக்கின்றார். அதனால் அதற்கு முழு பொறுப்பு நாமே என்று தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று அவன் புரிந்து கொள்ளுகிறான். அதனால் எந்த சூழ்நிலையும் யாரையும் வெறுப்பது இல்லை. அதே மாதிரி இன்பம் வர்ற பொழுதும் அதனை இன்பத்தையும் அதனை கொடுக்கும் பொருள்களையும் விரும்புவது இல்லை. ஆகா இவர் சுகமாக, இவர் சுகத்தை கொடுத்துட்டார், இவர் தான் உயர்ந்தவர், உத்தமர் அப்படின்னு சொல்லி ஆகா ஓஹோன்னு அதையும் அவன் அதிகமாக விரும்புவது இல்லை. சுகமும் நம்மளுடைய புண்ணியத்தினுடைய அடிப்படையில் தான் வருகின்றது. அதற்கும் அவர்கள் புறத்தில் இருக்க மனிதர்கள் ஒரு நிமித்த மாத்திரம். அதனால் அவர்களை புகழ்கிறது, அவர்களை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடுறது, உன்னை மாதிரி ஒரு ஆள் உண்டா ஆகா ஓகான்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதுவும் அவன் காரணியாக இருக்கிறான். விதி நம்மளுடைய புண்ணிய பலன் நமக்கு இன்பமாக இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கின்றதுன்னு எந்த தனி மனிதன் மேலையும் விருப்பத்தை காட்டுவதும் இல்லை, வெறுப்பை காட்டுவதும் இல்லை, வெறுப்பு கொள்வதும் இல்லை, விருப்பத்தை காட்டுவதும் இல்லை. அதனால் வெளியே கூட காட்டிக்கொள்ளலாம், ஆனால் மனசில் வெறுப்பு வைத்து கொள்வது இல்லை. புறத்தில் ஒரு நல்லது செஞ்சானா அவனை பாராட்டுறது, ஏதோ தப்பு பண்ணானா அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக திட்டுறதுங்கிறது வாய் வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் மனதில் அது தீராத பகையாகவோ அல்லது தீராத உறவாகவோ அவர் நினைக்கிறது இல்லை. இது விதியினால் இறைவனால் அருளப்பட்டது அப்படின்னு மனதில் சமநிலையோடு இருக்கின்றார். அதே மாதிரி அந்த கர்மயோகியானவன் எப்பொழுதும் சந்நியாசி என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்மத்தில் இருப்பவனாயினும் எவன் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றானோ அவன் எப்பொழுதும் துறவி என்று உணர்க என்று பொருள். அதனால் அதுக்கு ஆச்சாரியர் கொடுக்குற விளக்கம் அது. கர்மத்தை செய்தாலும் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுனால, துறவு மனநிலை ஒட்டாத மனநிலை இருக்கிறதுனால துறவி என்று உணர்க. ஏனெனில் உயர்த்தோளா விருப்பு முதலிய துவந்தங்கள் அற்றவன் கர்மமாகிய கற்று நின்றும் ஆயாசம் இல்லாது எளிதே விடுபடுகிறான். संस्कृत भाष्यத்தையும் படித்து முடிச்சிடலாம். ஞேயः ஞாத்தவ்யः சஹ கர்மயோகி நித்ய சந்நியாசி இதி யோ ந த்வேஷ்டி கிஞ்சித் ந காங்க்ஷதி
துக்கசுகே दुःखसुखे தத் சாதனேச்ச साधने च ஞேயக அப்படின்னா ஞாத்தவ்யக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். என்ன சக சகனா யாரு? கர்மயோகி. அந்த கர்மயோகியானவன் நித்திய சந்நியாசி. அதுக்கு விளக்கம் கொடுக்கல. நித்திய சந்நியாசி என்று யோ ந துவேஷ்டி கிஞ்சித்துனா அதுக்கு விளக்கம் கொடுக்கல. கிஞ்சித்துனா கொஞ்சம் கூட எதையும் யாரையும் வெறுப்பது இல்லையோ. ந காங்க்ஷதி விரும்புவது இல்லையோ. இதை சுகதுக்கத்தை கொடுக்கின்ற சுகதுக்கத்தையும் சுகதுக்கே தத் சாதனேச்ச சுகதுக்கத்திலும் அதற்கான சாதனத்திலும் எவன் வெறுப்பு கொள்வது இல்லையோ. நான் எனக்கு ஒரே வெறுப்பாக இருக்கு, ஒரு துன்பமாக இருக்குது, துன்பத்தை நான் வெறுக்கிறேன், இன்பத்தை நான் விரும்புகிறேன். அப்புறம் துன்பத்தை தரக்கூடிய பொருள்களை வெறுக்கிறேன், இன்பத்தை தரக்கூடிய பொருள்களை விரும்புகிறேன்கிறதெல்லாம் அவன் நினைப்பது இல்லை. ஏவம் விதக இவ்வாறு இருப்பவன். ஏவம் விதக एवं विदग யக கர்மணி कर्मणि வர்த்தமானோபி वर्तमानोऽपि சக நித்திய சந்நியாசி नित्यसन्न्यासी இதி ஞாத்தவ்யக ज्ञातव्यः இத்தியர்த்தக. ஆனால் இப்படி சேர்த்து வாக்கியத்தை பார்த்து கொள்ளணும். எவன் இவ்வாறு இருக்கின்றானோ, கர்மாவை செய்து கொண்டிருந்தாலும் கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்ற போதிலும் இந்த மனநிலையோடு எவன் இருக்கின்றானோ அவன் எப்பொழுதும் சந்நியாசி என்றே அறிந்து கொள்ளப்பட வேண்டும். நிர்த்வந்த்வஹ துவந்த்வவர்ஜிதஹ துவந்த்வம் இருமை விலகியவன், இருமைகள் இல்லாதவன், இருமை வகை தெரிந்து அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இருமை இல்லாதவன், இருமைகளை சமமாக எடுத்துக்கொள்பவன் அர்த்தம். ஹி யஸ்மாத் மகாபாகோ சுகம் பந்தாத் அனாயாசேன பிரமுச்சியதே. சுகம்ங்கிறதுக்கு அனாயாசேன ஆயாசம் இல்லாமல், எளிதாக சுலபமாக சிரமம் இல்லாமல் அவன் பந்தத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அதனால் இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைதல் என்பது நம்மளுடைய பாவனையில் இருக்குது, நம்முடைய மனதில் இருக்கின்றது, பாவனையில் இருக்குது. வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல், இருமைகளுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது தான் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான முதல் படி. அதற்கப்புறம் வேதாந்த சாஸ்திர சிரவணம் பண்ணுற பொழுது ஞானம் நிரந்தரமான விடுதலையானது ஏற்படுகின்றது. மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முக்திவேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शान्ति शान्ति शान्तिः। हरि ओम।